ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் 50 டேஸ் மெஹந்தி கோர்ஸில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் முன்னாடி 1 வீக் மேலே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடல. நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். அது வந்து வெயின் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் மெஹந்தி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறையா மெஹந்தி டிசைன் போட போகிறோம், நிறையா கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதனால உங்கள் ரிலேஷன் யாராச்சும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயின் டிசைன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். லைட்டாக ஒரு லைன் போட்டு மெஹந்தியை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணிட்டு அது அப்படியே ஸ்லோவாக விட்டிங்கன்னா ஸோ நமக்கு வெயின் டிசைன் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கோபுரம் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி லைன் வந்து எப்படி இந்த டிசைன் வரும். நான் எப்படி போடுறேன்னா நீங்களும் அந்த மாதிரி ரொம்பவே ஸ்லோவாக தான் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா பேசிக் லெவல் கற்றுக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்க போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரொம்பவே ஸ்லோவாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயின்னா இந்த டிசைன் தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் 50 டேஸ் மெஹந்தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டே வாங்க. யாருமே வந்து ஒவ்வொரு கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ஃப்ரீ கிளாஸு, நம்ம வந்து எப்போனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு லேர்ன் பண்ணாதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சா அது கம்பல்சரியாக முடிச்சிடுங்க. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல 1, 2 அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு 3 கிளாஸ்க்கு வாங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெயின்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்ஸாக நீங்கள் போட்டு பாருங்கள். நான் என்னென்ன டிசைன் போடுறேனோ அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி நான் ஒரு லைன் போட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி அந்த ஒரு லைனாச்சும் போட்டிருக்கேன். ஸோ வந்து சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு டைப்ஸாக பாருங்கள். நான் ஒரு லைன் போட்டு அப்படியே விட்டுருப்பேன். ஸோ அதுக்கு கீழேயும் நீங்கள் அந்த டிசைன் போடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டிசைனாக போடுங்க. நான் லாஸ்ட் வந்து பிக்சர் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னென்ன டிசைன் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி பார்த்து போடுங்க. நம்ம இப்போ போடுறது வந்து சிம்பிள் வெயின் சொல்லுவோம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதில் இருந்து நான் எப்படி போடுறேன், ஒரு லைன் போட்டு நம்ம வந்து கோபுரம் வரைய மாதிரியும் போடலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி குட்டியாக ஒரு லைன் போட்டு மெஹந்தியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சம் ஒரு விலகி வர மாதிரி. ஓகேவா? நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு நீங்கள் போட ஆரம்பிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லுமே புரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். மெஹந்தி போடுறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நல்லா மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம பழைய மெஹந்தி யூஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படி தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மெஹந்தி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி கோன் வந்து ரெடி பண்ண தெரியும், ரெடி பண்ணி போட்டுருவேன் அப்படி இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி கூட போடலாம். ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக வரும், தின்னாக வரும். இது வந்து நம்ம கெமிக்கல் கோன் வந்து கடையில் வாங்க போகும்போது நமக்கு லைன் கொஞ்சம் திக்காக வரும். நம்ம ஆர்கானிக் மெஹந்திக்கும் கெமிக்கல் மெஹந்திக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்களால் மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல அதையே வந்து நான் லைனில் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு இதையே சிம்பிள் வெயின்னு சொல்லுவாங்க, லீஃபி வெயின்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் இருக்குது. வெயினில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அந்த ஒரு லைன் போட்டு நம்ம மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணி இழுக்க போகிறோம், அவ்வளோதான் வெயின். இன்னும் போக கிளாஸில் நம்ம நிறையா டிசைன் வந்து ஹேண்டில் போடும் போது நம்ம நிறையா டிசைன் போடுவோமா. ஸோ அந்த வீடியோலாம் வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் 50 டேஸ் கிளாஸில் இருக்கவங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டியர் ட்ராப் வெயின். நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸில் போட்டிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள். எப்படின்னா டாட் வச்சு அதிலேருந்து இப்படி வர மாதிரி லைன் இப்படி வர மாதிரி. ஸோ இந்த டியர் ட்ராப் டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெயின் எதுவுமே எனக்கு போட தெரில, எனக்கு வரல அப்படிங்கிறவங்க
இந்த டியர் ட்ராப்ஸையாச்சும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து வெயின் டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்புனாலுமே நீங்கள் அதில் வந்து இந்த டியர் ட்ராப்ஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ வெயினை விட இந்த டியர் ட்ராப்ஸ் டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஹெவி லைன்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த ஹெவி லைன்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் போடணும். ஆனால் இதுக்கு அடுத்து நான் ஹெவி லைன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி தான் லீஃபி வெயின் சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா நம்ம நிறையா லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், மேடு பள்ளம் சொல்லிட்டு அந்த மாதிரி வருதுல, அதனால இதை வந்து லீஃபி வெயின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் ஹெவி வெயின் கொடுக்குறோம். இது வந்து இந்த மாதிரி வரணும். இப்படி வந்து லைனை வந்து கிராஸாக கீழே மேலே வரும். ஸோ நம்ம இப்போ இதில் எங்கே வெயின் கொடுக்க போகிறோம்னா அந்த சென்டர் பார்ட்டில் தான் வந்து வெயின் வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் வந்து வெயின் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கிளாஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து என்னென்ன டிசைன் போடுறோம் அப்படின்னு தெரியும், என்ன சொல்கிறோன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டில் தான் போடணும். A4 ஷீட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு உங்களால் நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா என்கிட்ட கேட்கலாம். குரூப்பில் இல்லாதவங்க நீங்களே கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை வந்து மாற்றிட்டு மறுபடியும் A4 ஷீட்லேயே போடுங்க. உங்களுக்கு எப்போ கரெக்டாக வருதுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் அதை அப்படியே போடணும். ஸோ இப்போ இன்னொரு வெயின் போட்டால் இது பேர் என்னென்னா நெகட்டிவ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் லைன் போட்டு இந்த வெயின் வந்து போட போகிறேன். நான் மேலே உங்களுக்கு போட்டு காமிச்ச பாருங்கள், எந்த ஒரு லைனுமே போடாமல். ஸோ அந்த டிசைன் எல்லாமே இந்த லைனில் வந்து போட போகிறேன். ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்படி போகிறேன் அதுக்கடுத்து அதுலேருந்து யூ, அந்த யூவை வந்து ரொம்ப மெல்லிஸாக குட்டியாக அப்படியே திருப்பி போடுற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் அப்படி சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அப்போ தான் இன்னும் டிசைன் வரும். ஏன்னா நான் ஒரு டிசைன்லலாம் பாதி போட்டுட்டு ஓகே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அதனால் இப்போது இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுக்கு கீழே உள்ள லைன்லேயும் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பாக்ஸாக போட்டால் கூட நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் கீழே இந்த மாதிரி குட்டி லைன் போட்டு கூட போடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து இன்வர்ஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த மாதிரி அது ரெண்டும் டச் ஆகுற மாதிரி இது வந்து நமக்கு ஒரு டிசைனில் வந்து ஹார்ட் டிசைன் மாதிரி வரும். ஓகேவா? நம்ம அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக போட்டோம்னா நமக்கு ஹார்ட் டிசைன் மாதிரி வரும். ஸோ அது நம்ம வந்து போக போக கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி டிசைன் எல்லாமே நிறையா வரும், நிறையா இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் ஹார்ட் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி இழுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் ஹார்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பேர் வந்து இன்வர்ஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து காஃபி பீன் வெயின் சொல்லுவோம். அது வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, டபுளாக வர மாதிரி போட்டுட்டு இதுலேருந்து நம்ம லோட்டஸ் குட்டி அரையணும், அந்த லோட்டஸ் அந்த மாதிரி. ஸோ நான் இது ஃபுல்லுமே அந்த லைனில் அந்த சைடு ஆப்போசிட் சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே வரைஞ்சிக்கிறணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸ் வந்து ஆல்ரெடி 38 39 கிளாஸஸ் பார்த்தவங்க பழைய மெஹந்தி கோர்ஸ் அவங்களுமே மேக்ஸிமம் இந்த 50 days கிளாஸ் வந்து பார்க்குறவா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிசைன் எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் 1-2 வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த காஃபி பீன் வெயின் வந்து என்னென்னா அந்த கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது ஃபுல்லுமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுவுமே ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி தான் கொடுக்கணும், தவிர சேம் சைடு வந்து போத் சைடுமே கொடுக்கக்கூடாது. இப்போ நான் லைன் போட்டு ஒரு சர்க்கிள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு எதுக்கு கொடுக்கணும், வெயினையே நம்ம ஒரு டிசைனாக ஒரு லைன் மாதிரி வரையும். பார்த்துருப்பீங்க நீங்களே, மெஹந்தி நிறையா டிசைன் போடும்போது அவங்க வந்து இப்படி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி வளைவு மாதிரி வெயினெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த குட்டியாக ஒரு லைன் போடுவோம்ல, அந்த லைன் போடாமையே நான் வெயின் போட்டேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அந்த டிசைனே எனக்கு தெரில, நான் ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம லைன் போட்டு வெயின் வந்து கொடுக்கணும். வெயின்லேயே நிறையா டிசைன் இருக்குது. ஸோ அதனால ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு நல்லா மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கம்மி பண்ணணும். அப்போ நமக்கு இந்த டிசைன் வரும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு பழகுங்க. ஃபுல்லாக இதை வந்து நான் வந்து ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லுமே பேக் சைடும் இந்த மாதிரி கொடுங்க, நல்லா வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நான் ஒரு சைடு தானே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு சைடுமே கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் போட்டு பழகுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே வரும். ஃபஸ்ட்டு நமக்கு போடுறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம நல்லாவே போடலையே அப்படின்னு தோணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டிசைன் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து வெயின் வந்து நிறையா வெயின் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். டாட்டு, சர்க்கிளு, ஓகேவா, லோட்டஸு, வெயின், கிராஸ் எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் அந்த ஃபுல்லாக அதுக்கு வரையும் கொடுத்துருங்க. ஓகேவா? நான் வந்து ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக கொடுத்துருங்க. இது வந்து வெயின். ஓகேவா? நான் எப்படி ஒரு 4-5 வெயின், 6 வெயின், 7 வெயின் சேர்த்து ஒரு பூ மாதிரி வரும்ல, அதுதான் இது. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். கேப் விட்டு கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பெருசாக கொடுக்குறோமோ அவ்வளோ கேப் விடணும். இப்போ பெருசாக கொடுக்குறேன்னா கேப்பு, அதுக்குள்ளே இன்னொரு 2 வெயின் அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு அந்த டிசைன் மட்டும் லுக்காக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுங்க, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 2 வெயின் ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ மெஹந்தி வந்து நீங்கள் நல்ல மெஹந்தியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நான் வச்சுருக்க பழைய மெஹந்தி தான், நான் ஆல்ரெடி பழசு வாங்கியிருந்தேன், அதை தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், போடுறதுக்கு நமக்கு கரெக்டாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஆர்கானிக் ரெடி பண்ணணுன்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா. இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கெமிக்கல் மெஹந்தி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த யூவியே நான் கிராஸாக போடணும் அப்படின்னு பாருங்கள். இந்த வெயின் வந்து ஃபுல் லைனுக்கும் கொடுக்கணும், மேலே கீழே. ஓகேவா? இதை வந்து நம்ம கலர் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் கலர் பண்ணல. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்தும் போடுங்க, கலர் கொடுக்காமையும் போடுங்க. ஓகேவா? அந்த ஒரு பெரிய பாக்ஸாக போட்டுட்டு நம்ம போட்ட டிசைன் எல்லாமே நீங்கள் பாக்ஸாக கவர் பண்ணணும். அப்புறம் வந்து கிராஸ் லைனாக போட்டேன் பாருங்கள், அதை எல்லாமே தனியாக போடணும். அந்த மாதிரி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் லைனுக்குமே ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே ரெக்கார்ட் நோட் இருந்ததுன்னா அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ரெக்கார்ட் நோட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டே தப்பாக போட்டு அதை அழித்து மறுபடியும் போட்டோம்னா அந்த ரெக்கார்ட் நோட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் நோட்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் அதுதான் சொல்வேன், ரெக்கார்ட் நோட்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்னொன்று நம்ம வெயின் வரைவோம் பாருங்கள். இப்போ ஒரு வெயின் நான் மேலேயே சொல்லியிருப்பேன், ஒரு லோட்டஸ் மாதிரி குட்டியாக பெருசாக வரைவோம், அதுதான். ஸோ இப்போ நான் வரைகிறதுலே நான் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன்னா, அப்புறம் மேலே போட்ட மாதிரியே கீழே ஒன்று, இப்போ இதில் ஒன்று. அந்த பூலையே நமக்கு போடும் போதே ஒவ்வொரு டிசைன் நமக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று லைன், இப்போ ஒரே லைனில் வந்து இப்படி வித்தியாசமாக போடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா பாக்ஸ் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க. இதே மாதிரி மேலேயும் போடணும். இதுலேயும் நீங்கள் கலர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். எதுக்குன்னா அந்த குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த லைன் போட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரியே இதை வந்து கிராஸாக போட்டோம்னா நமக்கு வெயின் வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இந்த வெயின் டிசைன் தான் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து வேறு டிசைன் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து வீடியோ வீக்லி 2 days வந்து வீக்லி 2 வீடியோ கண்டிப்பாக வரும். டைம் இருந்தால் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ ஓகேவா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.